கற்றுக்கொண்டு இந்த நாட்களில் மீண்டும் ஒரு முறை கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக ஜான் கிருபான் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்க திருச்சியில் அமைத்திருக்கார்கள். அவரை அவரை நம்ம பகிர்ந்து கொள்வார்கள். தாமஸ் டிரான்ஸ்லேட்டர் கனடா. நம்ம இந்த இருவரையும் நான் திருத்தவின் சார்பாக அன்போடு காலேஜ் வரவழைக்கிறேன். All are welcome to John Kirban from Trichy and with Thomas Bernard for translation on behalf of the assembly. Welcome, sir. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமಕ್ಕೆ மகிமையாಗಲಿ. நேற்றைய தினத்திலே முதல் செய்தியிலே ನಿನ್ನೆ ದಿನ ಮೊದಲ ಸಂದೇಶದಲ್ಲಿ பரிசுத்தம் என்றால் என்ன என்பதையும் ಪರಿಶುದ್ಧತೆ ಅಂದರೆ ಏನೆಂಬುದಾಗಿಯೂ கர்த்தருக்காக பிரத்ಯೇಕப்படுத்தப்படுதல் தான் பரிசுத்தம் என்றும் ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಡುವುದು ಪರಿಶುದ್ಧತೆ ಎಂಬುದಾಗಿಯೂ நாம் கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால ನಾವು ಕರ್ತನಿಗೆಂದು ಪ್ರತ್ಯೇಕ ಪಡಿಸಿರಲಾಗಿ நாம் பரிசுத்தர்களாக மாற வேண்டும், ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றும் ಎಂದು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿಯೂ அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ கர்த்தருடைய கிருபையானது பாவ பிடியிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது என்றும் ಕರ್ತನ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದೆಂಬುದಾಗಿಯೂ அந்த விடுதலையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று முதல் செய்தியில பார்த்தோம். ಆ ಬಿಡುಗಡೆಯೊಡನೆ ಪವಿತ್ರಾತ್ಮರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಬಂದೆವು. இரண்டாவது செய்தியில ಎರಡನೇ ಸಂದೇಶದಲ್ಲಿ அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவருடைய உறவு ಆ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಸಂಬಂಧ அது எப்பொழுதும் இருக்க வேண்டும், நாம் அவரோடு கூட இணைந்துதான் நடக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ಅದು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿಯೂ ಜೊತೆಯಾಗಿ ನಾವು ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿಯೂ ಧ್ಯಾನಿಸಿದೆವು. ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பின்பு நாம் அவரை ಮರೆತು வாழ ಕற்றுಕೊಂಡோம். ಆತ್ಮನು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ ನಂತರ ಆತನನ್ನ ಮರೆತು ನಾವು ಜೀವಿಸಲು ಕಲಿತುಕೊಂಡೆವು. ஆகையினாலே பல வேளைகளிலே நாம் ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறோம். ಆದ ಕಾರಣ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, அவரை துக்கப்படுத்துகிறோம், ಆತನನ್ನ ದುಃಖಪಡಿಸುತ್ತೇವೆ. நம்மில் அநேகர் அவரை அவித்து போட்டோம், ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಆತನನ್ನ ನಂದಿಸುತ್ತೇವೆ. ஆகவே அவரோடு கூட இணைந்து நடப்பதினாலே நமக்கு பரிசுத்தம் ஆகுதல் ஏற்படும் என்று இரண்டாவது செய்தியிலே பார்த்தோம். ಎರಡನೇ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ನಾವು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. இந்த வேளையிலே ಈ ಉದಯ ಕಾಲದಲ್ಲಿ அப்படியே ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாமல் ಆ ರೀತಿಯಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮರು ನಮಗೆ ದಯಪಾಲಿಸಿದ್ದಾರೆ ಎಂಬುದರ ಸಂಗತಿಯನ್ನ ನಾವು ಮರೆತು ಹೋಗದೆ அவரோடு கூட இணைந்து நடப்பதற்கு ಅವರ ಜೊತೆಯಾಗಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ நமக்கு முடியாதபடி ನಮಗೆ ಸಾಧ್ಯವಾಗದಂತೆ நம்மோடு கூட போராடுகிற ஒரு சக்தியை குறித்து இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹೋರಾಡುವ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು ಈಗ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. பழைய மனுஷன் என்று பெயர், ಅದಕ್ಕೆ ಹಳೆ ಮನುಷ್ಯ ಎಂಬ ಹೆಸರು. வேதம் அதற்கு மாமிசம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಅದಕ್ಕೆ ಶರೀರ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರನ್ನ ಕೊಟ್ಟಿದೆ. ஒரு வசனத்தை ஆதாரமாக பார்ப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಆಧಾರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಗಲಾತ್ಯರ್ 5th அதிகாரம் 17th வசனம். ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯ. ಗಲಾತ್ಯರ್ 5:17. ಗಲಾತ್ಯ 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ಯಾಕೆಂದರೆ ಶರೀರ ಭಾವವು ಅಭಿಲಾಷಿಸುವುದು ಆತ್ಮನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ಆತ್ಮನು ಅಭಿಲಾಷಿಸುವುದು ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿದೆ. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ನೀವು ಮಾಡಲಿಚ್ಛಿಸುವುದನ್ನು ಮಾಡದಂತೆ இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ಇವು ಒಂದಕ್ಕೊಂದು ಹೋರಾಡುತ್ತವೆ.
எனக்கு ஆவியானவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் கூட ನನಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮರ ಜೊತೆಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬ ಬಯಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ அவரோடு கூட இணைந்து நடக்காதபடிக்கு எனக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு சக்தி இருக்கிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. ಆತನ ಜೊತೆಗೆ ನಾನು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯದಂತೆ ನನ್ನನ್ನು ತಡೆಯುವ ಒಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಎಚ್ಚರಿಸುತ್ತದೆ. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದಿಕೊಳ್ಳೋಣ. ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ರೋಮ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. ரோமர் 6:19. ರೋಮ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯ. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி ಅಧರ್ಮ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் ನಿಮ್ಮ ಅಂಗಗಳನ್ನ ಬಂಡುತನಕ್ಕೂ அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தது போல ಅಧರ್ಮಕ್ಕೂ ದಾಸರನ್ನಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡಿದ್ದಂತೆಯೇ. ஆகவே ஒரு காலத்துல நாம் பாவத்தை செய்வதற்கு நம்மை விற்று போட்டிருந்தோம். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಪಾಪವನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೆವು. கர்த்தரை ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட போது ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ರಕ್ಷಕನಾಗಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರ அப்படி பாவத்தில் மரித்து போயிருந்த நம்முடைய ஆவியை தெய்வம் உயிர்ப்பித்திருக்கிறார். ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನ ದೇವರು ಅದನ್ನ ಬದುಕಿಸಿದ್ದಾನೆ. அதை எபேசியருக்கு எழுதும் போது பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ಎಫೆಸ ಸಭೆಯವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ ಸಂತ ಪೌಲರು ಅದನ್ನ ನಮಗೆ ನೆನಪು ಮಾಡುತ್ತಾರೆ. எபேசியர் 2:1 ಎಫೆಸ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ಅಪರಾಧಗಳಿಂದಲೂ ಪಾಪಗಳಿಂದಲೂ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನ ಆತನು ಪುನಃ ಬದುಕಿಸಿದನು. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ನಮ್ಮ ಆತ್ಮ ಉಜ್ಜೀವನಗೊಂಡಿದೆ. ஆனால் நம்முடைய சரீரத்தை பத்தி என்ன? ಆದರೆ ನಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಕುರಿತು ಏನು? நம்முடைய சரீரம் ನಮ್ಮ ಶರೀರ கர்த்தருக்கென்று வாழ்வதற்கும் ಕರ್ತನಿಗೆಂದು ಬದುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ நம்முடைய இச்சைகளை செய்வதற்கும் அவசியமாயிருக்கிறது. ನಮ್ಮ ಇಚ್ಛೆಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯಕವಾಗಿದೆ. இந்த சரீரமானது முன்பு பாவத்துக்கென்று விற்கப்பட்ட அடிமையாயிருந்தது. ಈ ಶರೀರ ಹಿಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಪಾಪಕ್ಕೆಂದು ಮಾರಲ್ಪಟ್ಟು ದಾಸತ್ವದಲ್ಲಿತ್ತು. இப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறது. ಈಗ ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದೆ. ஆனாலும் கூட ಆದರೂ ಕೂಡ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஆவியோடு கூட ಪುನರ್ಜನ್ಮಗೊಂಡ ನಮ್ಮ ಆತ್ಮದ ಜೊತೆಗೆ பாவத்தில் பழகி போயிருந்த சரீரம் ಪಾಪದಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿದ್ದ ಶರೀರ ஒத்து நடக்க கூடாதபடி ಈಗ ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯಲಾರದಂತೆ இந்த சரீரத்துல ಈ ಶರೀರದಲ್ಲಿ மற்றொரு வைரஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ಮತ್ತೊಂದು ವೈರಸ್ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கொடுக்கப்பட்டிருக்கல இருக்கு. ಇದೆ. இதை நாம் உணர வேண்டும். ಇದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த நமக்கு கர்த்தருக்கு விரோதமாக நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தும்படி நம்மை கெடுக்கிற ஒரு வைரஸை குறித்து ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತೆ ನಮ್ಮ ದೇಹವನ್ನ ಕೆಡಿಸುವಂತ ಈ ವೈರಸ್ 1 யோவான் 1:8 வாசிக்கிறோம். 1 ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 1 ಓದುತ್ತೇವೆ. யோவான் 1:8. 1 ಯೋಹಾನ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் ನಮ್ಮಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲವೆಂದು ನಾವು ಹೇಳಿದರೆ நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಮೋಸಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சத்தியம் நமக்குள் இராது. ಮತ್ತು ಸತ್ಯವೆಂಬುದು ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. இங்கே பாவங்கள் என்று சொல்லப்படவில்லை. ಇಲ್ಲಿ ಪಾಪಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. பாவம் என்று சொல்வது ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்முடைய சரீரத்துல ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ இது பரிசுத்தமாய் காக்கப்படாத பொருட்படிக்கு ಇದು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಕಾಪಾಡಲ್ಪಡದಂತೆ நம்மை சோதிக்கிற ஒரு வைரஸ், ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುವಂತ ಒಂದು ವೈರಸ್, அதுக்கு பாவம் என்று பெயர். ಅದಕ್ಕೆ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು. இந்த விசுவாசத்தை நாம் கண்டுபிடித்துதான் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். ಈ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವನ್ನ ನಾವು ಕಂಡು ಹಿಡಿದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಬೇಕು. அதே அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கலாம். ಅದೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದರೆ நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் வாசிக்கிறோம். ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿದರೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. நமக்குள்ள இந்த பாவம் என்கிற வைரஸ் இருக்கிறதுனால ನಮ್ಮೊಳಗೆ ಈ ಪಾಪವೆಂಬ ವೈರಸ್ ಇರುವ ಕಾರಣ அநேக பாவங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ಅನೇಕ ಪಾಪಗಳನ್ನ ನಾವು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆகவே முதலாவது இந்த பாவம் என்கிற அந்த மாமிசம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும்.
ಮೊದಲನೇದಾಗಿ ಈ ಪಾಪವೆಂಬ ಮಾಂಸ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿಸಲ್ಪಡಬೇಕು. இந்த மாமிசம் நம்மை விட்டு களையப்படாத பட்சத்தில் ಈ ಮಾಂಸ ನಮ್ಮಿಂದ ಕಳಚಿ ಹೋಗದೇ ಇದ್ದರೆ, ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்தும் ಆತ್ಮನು ನನಗೆ ದಯಪಾಲಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆಂಬುದಾಗಿ ಅರಿತಿದ್ದರು, அவரோடு கூட நான் இணைந்து நடக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தும் ಅವರ ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂಬ ಆಸೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದ್ದರು, நம்மால் அதை நிறைவேற்ற முடியாது. ನಮ್ಮಿಂದ ಅದನ್ನ ನೆರವೇರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதை குறித்து நாம் ரோமர் 7:23 வாசிக்கிறோம். ಇದನ್ನ ಕುರಿತು ರೋಮ 27ರಲ್ಲಿ ನಾವು 7:27ರಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ரோமர் 7:23 ರೋಮ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಾಕ್ಯ. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க தாங்கிறேன். ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿರುವ ನಿಯಮಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಾದಾಡಿ ನನ್ನನ್ನು ಸೆರೆ ಹಿಡಿದು ನನ್ನ ಅಂಗಗಳಲ್ಲಿರುವ ಪಾಪದ ನಿಯಮಕ್ಕೆ ವಶ ಮಾಡುವಂತದಾಗಿದೆ. அவயங்கள் என்றால் என்ன? என்னுடைய சரீரத்துல இருக்க தாங்கிறேன். ಅಂಗಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು, அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ನನ್ನ ಅಂಗಗಳಲ್ಲಿ ಅವುಗಳು ಪಾಪದ ನಿಯಮಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಸೆರೆ ಒಯ್ಯುವಂತದಾಗಿದೆ. அப்ப சரீரத்தில் குடியிருக்கிற அந்த பாவம் என்கிற வைரஸை தான் ಶರೀರದಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಈ ಪಾಪವೆಂಬ ವೈರಸ್ ಅನ್ನು பாவ பிரமாணம் என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார். ಪಾಪದ ನಿಯಮ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲರು ಬರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் ரட்சித்தாரு. ಕರ್ತನು ರಕ್ಷಿಸಿದನು, ರಕ್ಷಿಸಿ ಬಿಟ್ಟನು. ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுத்து நமக்கு துன்பத்தை வருவிக்கிறார் என்று நாம் எண்ணக்கூடும். ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಕಷ್ಟಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಬಾಧೆಯನ್ನ ತರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. அவருக்கு முழுசா விடுதலை கொடுக்க தெரியாதா? ಆತನಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? அவருக்கு முழுவதுமாக நம்மை விடுவிக்க சக்தி இல்லையா? ಆತನಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಬಲವಿಲ್ಲವಾ? பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் அறிந்து வாழ வேண்டும். ಪ್ರಿಯರೇ, ಇವೆಲ್ಲವನ್ನು ನಾವು ಅರಿತು ಬದುಕಬೇಕು. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். ಇಸ್ರೇಲ್ ಮಕ್ಕಳು ಫರೋಹನಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದರು. அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் ரட்சகராக வெளிப்பட்டார். ಈ ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಸಲುವಾಗಿ ಕರ್ತನು ರಕ್ಷಕನಾಗಿ ಬಹಿರಂಗಗೊಳಿಸಲ್ಪಟ್ಟನು. அவர்கள் எகிப்தியரை மேற்கொள்ளும்படி கர்த்தர் தாமே யுத்தம் பண்ணினார். ಐಗುಪ್ತರನ್ನ ಮೇಲೆ ತಮ್ಮ ಬಲವನ್ನು ಸಾಧಿಸುವ ಸಲುವಾಗಿ ದೇವರು ಸ್ವತಃ ಯುದ್ಧ ಮಾಡಿದನು. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இஸ்ரவேலர் ஒன்றுமே செய்யவில்லை. ಆ ಒಂದು ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಸಲುವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಏನನ್ನೂ ಮಾಡಲಿಲ್ಲ. அவங்களுக்கு அந்த யுத்தத்திலே எந்த பங்கும் இல்லை. ಅವರಿಗೆ ಆ ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲಿ ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತಹ ಭಾಗವಿಲ್ಲ. இதை குறித்து நாம் யாத்திராகம புத்தகத்திலே 14:14 வாசிக்கிறோம். ಇದನ್ನು ಕುರಿತು ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. யாத்திராகமம் 14:14 ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ಯೆಹೋವನೇ ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವನು, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ನೀವಂತೂ ಸುಮ್ಮನೆ ಇರಿ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ, இந்த செங்கடலை அவர்கள் கடந்த பின்பு, ಈ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನ ಅವರು ದಾಟಿದ ನಂತರ, சமுத்திரத்தை கடந்த பின்பு, ಸಮುದ್ರವನ್ನ ದಾಟಿದ ನಂತರ அந்த சமுத்திரத்திலே எல்லா எகிப்தின் சேனைகளும் அமிழ்ந்து போன பின்பு, ಆ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಐಗುಪ್ತರ ಎಲ್ಲಾ ಸೇನೆಗಳು ಮುಳುಗಿ ಹೋದ ನಂತರ ஒரு 25 நாட்களிலே, ಒಂದು 25 ದಿನಗಳಲ್ಲಿ இப்போ வனாந்திர வாழ்க்கை துவங்கி இருக்கிறது. ಈಗ ಅರಣ್ಯದ ಜೀವಿತವನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேலர் ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದಂತ ಇಸ್ರಾಯೇಲರು வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி நடக்க பயணமாகிறார்கள். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇಶದ ಕಡೆಗೆ ನಡೆಯಲು ಪ್ರಯಾಣ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. 25 நாட்கள் ஆகியிருக்கிறது. 25 ದಿನಗಳು ಆಗಿದೆ. இப்பொழுது அவர்கள் ரெவிதீமுக்கு வந்திருக்கிறார்கள். ಈಗ ಅವರು ರೆಫೀದೀಮಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. இப்ப இந்த வனாந்திர யாத்திரையில ಈಗ ಈ ಅರಣ್ಯ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ அவர்கள் ரெவிதீமுக்கு வந்தவுடனே ಅವರು ರೆಫೀದೀಮಿಗೆ ಬಂದಾಗ நாம் இப்படியாக வேதத்துல வாசிக்கிறோம். ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ.
யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 8 9 ವಚನಗಳು. 8 ಮತ್ತು 9 ವಾಕ್ಯಗಳು. யாத்ராகமம் 17 8 9. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 8 ಮತ್ತು 9 ವಾಕ್ಯಗಳು. அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். ಆಗ ಅಮಲೇಕರು ರೆಫೀದೀಮಿನಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರಲು அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு ಯೋಸುವನಿಗೆ ನೀನು ಬಡವರನ್ನು ಆದುಕೊಂಡು புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. ನಾಳೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೊರಟು ಅಮಲೇಕರೊಡನೆ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். ನಾನು ದೇವದಂಡವನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಗುಡ್ಡದ ತುದಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವೆನು என்று மோசே சொல்கிறார். ಎಂದು ಮೋಶೆ ಹೇಳಿದನು. ಪ್ರಿಯರೇ, இதே ಮೋಶೆ யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே ವಿಮೋಚನ ಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இஸ்ரவேலரை பார்த்து இப்படி சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ನೋಡಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 14 13. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 14 13ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ನೋಡಿ. நீங்கள் நின்று கொண்டு, ನೀವು ನಿಂತುಕೊಂಡು இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ಇವತ್ತು ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕೊಡುವ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೋಡಿರಿ. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை ಇಂದು ನೀವು ನೋಡುವ ಐಗುಪ್ತ್ಯರನ್ನ இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ಇನ್ನು ಮುಂದೆ ಎಂದಿಗೂ ನೋಡುವುದಿಲ್ಲ. அப்ப இதே மோசேதான் ಆಗ ಇದೇ ಮೋಶೆ பார்வோனின் சேனையோடு இருக்கும்போது சொல்றார், நீங்க சும்மா இருந்து நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பீர்கள். ಫರೋಹನ ಸೈನ್ಯವನ್ನ ನೋಡಿ ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀವು ಸುಮ್ಮನೆ ನಿಂತು ನೋಡಿರಿ. ஆபத்தின் குழியிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு, ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಸಲುವಾಗಿ, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நாம் ಅಪರಾಧಗಳಲ್ಲಿಯೂ ಪಾಪಗಳಲ್ಲಿಯೂ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ஒன்று செய்வதற்கில்லை, ಯಾವುದಕ್ಕೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. 100 தன்னுடைய கிருபையினாலே கர்த்தர் அந்த யுத்தத்திலே பிசாசை முறியடித்து நம்மை விடுதலை செய்திருக்கிறார். 100% ಶತಮಾಂಶ ಕರ್ತನಾದ ದೇವರು ಸೈತಾನನನ್ನು ಸೋಲಿಸಿ ಜಯವನ್ನು ತಂದನು. எந்த கிரயமும் இல்லாமல் இலவசமாக விடுதலை பெற்றிருக்கிறோம். ಯಾವ ಒಂದು ಕ್ರಯವನ್ನ ಕೊಡದೆ ಉಚಿತವಾಗಿ ವಿಜಯವನ್ನ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ஆனால் பரலோகத்தை நோக்கி நாம் நடக்கும்போது, ಆದರೆ ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಿ ನಾವು ನಡೆಯುವಾಗ வழியிலே நாம் சந்திக்க வேண்டிய கர்த்தர் அனுமதிக்கிற சத்துருக்களுக்கு விரோதமாக, ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕರ್ತನು ಅನುಮತಿಸುವಂತಹ ಶತ್ರುಗಳ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡುವ ಸಲುವಾಗಿ, அதே கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட நாம் தான் போராட வேண்டும். ಅದೇ ಕರ್ತನ ಸಹಾಯದಿಂದ ನಾವೇ ಹೋರಾಡಬೇಕು. இது கர்த்தருடைய சித்தமும் வழியுமாயிருக்கிறது. ಇದು ಕರ್ತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ, ಮಾರ್ಗವಾಗಿದೆ. ஆகையினால 25 நாட்களில், ಆದ ಕಾರಣ 25 ದಿನಗಳಲ್ಲಿ ரெவிதீமுக்கு அவர்கள் வந்தபோது, ರೆಫೀದೀಮಿಗೆ ಅವರು ಬಂದಾಗ அமலேக்கியரை அங்கே நாம் காண்கிறோம். ಅಮಲೇಕರನ್ನ ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அமலேக்கு என்பது நம்முடைய மாம்ச இச்சைகளினுடைய அடையாளமாக இருக்கிற ஒரு ஜாதி. ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ಸಂಗತಿ, ಈ ಅಮಲೇಕ ಎಂಬ ಸಂಗತಿಯನ್ನು ನೋಡುವಾಗ ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಮಾಂಸಕ್ಕೆ ಹೋಲಿಸಲ್ಪಟ್ಟು ಮಾತನಾಡುತ್ತದೆ. நம்முடைய மாம்ச இச்சைகளை கர்த்தருக்கு விரோதமாக களங்கப்படுத்தும்படி ನಮ್ಮ ಶರೀರದ ಇಚ್ಛೆಗಳು ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಲಿನತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮಾಡುವ ಸಲುವಾಗಿ இஸ்ரவேலரை மோசம் போக்கின ஒரு ஜாதி தான் இந்த அமலேக்கு. ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ವಂಚಿಸುವಂತ ಒಂದು ಜಾತಿಯೇ ಈ ಅಮಲೇಕರು. ஆகவே ಆದ ಕಾರಣ முதலாவது இந்த மாம்சம் தலை தூக்குகிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ಈ ಮಾಂಸ ತಲೆ ಎತ್ತುತ್ತದೆ. அப்ப மோசே என்ன சொல்கிறார்? ಆಗ ಮೋಶೆ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? யோசுவாவை பார்த்து, ಯೋಸುವನನ್ನು ನೋಡಿ, நீ உனக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு ನೀನು ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಆಳುಗಳನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡು, நீ போய் யுத்தம் பண்ணு. ನೀನು ಹೋಗಿ ಯುದ್ಧ ಮಾಡು. நான் கர்த்தரை நோக்கி, ನಾನು ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ நம்முடைய பாதுகாப்புக்காக, ನಮ್ಮ ಭದ್ರತೆಗೋಸ್ಕರವಾಗಿ, நம்முடைய வெற்றிக்காக, ನಮ್ಮ ವಿಜಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, யுத்தத்திலே தேவையான பலத்துக்காக ಯುದ್ಧಕ್ಕೆ ಬೇಕಾದ ಬಲಕ್ಕಾಗಿ நான் ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறார். ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುವೆನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கான பயணத்துல ಪ್ರಿಯರೇ, ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇಶದ ಫಲಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ அமலேக்கியர் இருந்தார்கள், ಅಮಲೇಕರಿದ್ದರು, கானானியர்கள் இருந்தார்கள், ಕಾನಾನ್ಯರಿದ್ದರು, எமோரியர் இருந்தார்கள், ಆಮೋರಿಯರಿದ್ದರು, மீதியானியர் இருந்தார்கள். ವಿದ್ಯಾನರಿದ್ದರು. இப்படிப்பட்ட எல்லா ஜாதிகளையும் கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட இஸ்ரவேலர் தான் யுத்தம் பண்ணி ஜெயித்தார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಲ್ಲಾ ಜಾತಿಯವರ ಮೇಲೆ ಕರ್ತನ ಬಲದಿಂದ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಜಯವನ್ನ ಹೊಂದಿದರು.
இப்போ ஏன் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார்? ಈಗ ಕರ್ತನು ಯಾಕೆ ಇದನ್ನು ಅನುಮತಿಸುತ್ತಾನೆ? கர்த்தர் அதுக்கான விடையை ಕರ್ತನು ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ವಿವರವನ್ನ நியாயாதிபதி புஸ்தகத்துல கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. நியாயாதிபதி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯ. நியாயாதிபதிகள் 3:4. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 3:4. கர்த்தர் மோசேயை கொண்டு ಮೋಶೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಕರ್ತನು தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு ಇವರ ಪಿತೃಗಳಿಗೆ ವಿಧಿಸಿದ ಆಜ್ಞೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி ಇಸ್ರೇಲರು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬುದನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ இஸ்ரவேலரை சோதிப்பதற்காக ಇಸ್ರೇಲರನ್ನ ಸೋಲಿಸುವ ಸಲುವಾಗಿ ಫಿಲಿಸ್ತಿಯರನ್ನು ಕಾನಾನಿಯರನ್ನು ಸೀದೋನಿಯರನ್ನು ಹಿವಿಯರನ್ನು என்னும் ஜாதிகள் ಎಂಬತಕ್ಕಂಥ ಜನಾಂಗಗಳು வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே விடப்பட்டிருந்தார்கள். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇಶದಲ್ಲಿ ಅವರನ್ನ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದನು. ಪ್ರಿಯರೇ, கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்து ಕರ್ತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು ரத்தத்தை சிந்தி ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ இலவசமாக ಮರಣத்திலிருந்து ಜೀವನ ಉಂಟಾಕಿ ಉಚಿತವಾಗಿ ಮರಣದಿಂದ ಜೀವವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟು பிசாசினின்று நம்மை விடுவித்திருக்கிறார். ಸೈತಾನನಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. இதனுடைய கனம் மரியாதை நமக்கு தெரிய வேண்டும். ಇದರ ಒಂದು ಘನ ಮರ್ಯಾದೆಯನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ அந்த மரியாதையை நான் அறிந்திருக்கிறேன் என்று நாம் வெளிப்படுத்த வேண்டுமா? ಆ ಒಂದು ಮರ್ಯಾದೆಯನ್ನ ನಾನು ಹೊಂದಿದ್ದೇನೆಂಬುದಾಗಿ ಪ್ರಕಟ ಮಾಡಬೇಕಾದರೆ ஒரு பொறுப்பு வேண்டும். ನಮಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಬೇಕು. அந்த பொறுப்பை தான் இங்கே வாசிக்கிறோம். ಆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அது மாத்திரமல்ல, நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்காவிட்டால், ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾನು ಕರ್ತನನ್ನ ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಜೀವಿಸದೆ ಹೋದರೆ பிசாசு வெற்றி கொண்டவனாக இருப்பான். ಸೈತಾನನು ಜಯ ಸಾಧಿಸುವುದವನಾಗಿರುತ್ತಾನೆ. ஒரு சமயத்திலும் நாம் கர்த்தரை விட்டுவிட்டு ஜீவிக்க துணியக்கூடாது. ಒಂದು ಸಮಯದಲ್ಲೂ ಕೂಡ ಕರ್ತನನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ಜೀವಿಸಲು ಬಯಸಬಾರದು. அதை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் ಅದನ್ನ ನಮಗೆ ಕಲಿಸಿ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ தெய்வம் நம்முடைய சரீரத்திலே பாவம் என்னும் அந்த வைரஸை விட்டு வைத்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಪಾಪವೆಂಬ ವೈರಸ್ ಅನ್ನ ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்பொழுது நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் ಇಸ್ರೇಲ್ ಸಂತತಿಯವರಲ್ಲಿ அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಅರಿಯದೆ ಇದ್ದವರು அவைகளை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் ಅದನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೂ கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரெனில் ಯೆಹೋವನು ಉಳಿಸಿದ ಜನಾಂಗಗಳವರು ಯಾರೆಂದರೆ, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು கர்த்தர் பிசாசை ஜெயித்தது போல ಕರ್ತನು ಸೈತಾನನನ್ನ ಜಯಿಸಿದ ಹಾಗೆ தாங்களும் நடைமுறையிலே ஜெயிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ತಾವು ತಮ್ಮ ಕ್ರಿಯಾತ್ಮಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಯ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. அந்த யுத்த பழக்கம் நமக்கு வேண்டும். ಆ ಯುದ್ಧದ ಅಭ್ಯಾಸ ಕಲಿಕೆ ನಮಗೆ ಬೇಕು. கர்த்தருடைய வல்லமை ஒன்றுமில்லாத நம்மை நிரப்புகிறதை நாம் அனுபவிக்க வேண்டும். ಏನು ಬರಿದಾದ ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನ ಬಲ ತುಂಬಿಸಲ್ಪಡುವುದನ್ನು ಅರಿಯಬೇಕು. அதனால்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ಆದ ಕಾರಣ ಎಫೆಸ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு ಕರ್ತನ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನ ಧರಿಸಿಕೊಂಡವರಾಗಿ வானத்தின் லோகாதிபதிகளோடும் அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணுவே என்று வேதம் சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಇರುತ್ತದೆ, ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ರಾಜ್ಯತ್ವಗಳ ಮೇಲೆ, ಪ್ರಭುತ್ವಗಳ ಮೇಲೆ ಹೋರಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಇರುತ್ತದೆ. ஆகையாலே பிரியமானவர்களே, நமக்கு சரீரத்திலே உண்டாகிற சோதனைகளை குறித்து நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ಆದ ಕಾರಣ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ತನ ನಿಮಿತ್ತ ಉಂಟಾಗುವ ಶೋಧನೆಗಳಿಗಾಗಿ ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. அதை மேற்கொள்ள நமக்கு சக்தி இல்லை என்பதை உணர்ந்துதான் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வேண்டும். ಅದರ ಮೇಲೆ ನಾವು ಜಯವನ್ನ ಸಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬ ಗ್ರಹಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರತಿ ಕ್ಷಣ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஆகையினால இந்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் என் வாயை திறக்க முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, என் கையை அசைக்க முடியாது என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳಾದಂತ ನಾವು ಆತ್ಮನ ಸಹಾಯವಿಲ್ಲದೆ ಒಂದು ಮಾತುಗಳನ್ನು ಆಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬ ಗ್ರಹಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. கர்த்தரை மறந்து ஜீவிக்க துணிந்தால் ಕರ್ತನನ್ನ
ಮರೆತು ನಾವು ಜೀವಿಸಲು ಪ್ರಯತ್ನಿಸಿದರೆ பாவத்தை தவிர ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ಪಾಪವನ್ನ ಬಿಟ್ಟು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮತ್ತೇನು ಇರುವುದಿಲ್ಲ. ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆனாலும் ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಎಷ್ಟೇ ವರ್ಷವಾಗಿದ್ದರೂ வாயை திறந்தா பொய் தான் வரும். ಬಾಯಿ ತೆರೆದರೆ ಸುಳ್ಳು ಬರ್ತದೆ. கொஞ்சம் சீண்டினால் வெறி வரும். ಸ್ವಲ್ಪ ನಮ್ಮನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಕೆಣಕಿದರೆ வாழ்க்கையில உண்மை இருக்காது, ಸುಳ್ಳು ಬರ್ತದೆ. ಜೀವಿತದಲ್ಲಿ ಸತ್ಯವಿಲ್ಲ, சுத்தம் இருக்காது, ಶುದ್ಧತೆ ಇರುವುದಿಲ್ಲ, தேவனோடு கூட நெருங்கிய உறவு இருக்காது, ದೇವರ ಜೊತೆಗೆ ನಿಕಟವಾದ ಸಂಬಂಧ ಇರುವುದಿಲ್ಲ, தேவ சத்தம் கேட்காது, ದೇವರ ಧ್ವನಿ ಕೇಳಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. எல்லாம் வெத்து வேட்டா இருக்கும். ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಬರಿದಾಗಿರುತ್ತದೆ. எல்லாம் பொருத்தி வச்சுட்டு ಎಲ್ಲವನ್ನ ಸುಟ್ಟು ಹಾಕಿ காலை பொத்தி கொண்டு தூரத்துல வந்து பார்க்கும் போது ಕಿವಿಯನ್ನ ನಾವು ತೆರೆದು ದೂರದಿಂದ ಬಂದು ನೋಡುವಾಗ 5 வருஷம் ஆச்சு, 5 ವರ್ಷ ಆಯ್ತು, 10 வருஷம் ஆயிடுச்சு, 10 ವರ್ಷ ಆಯ್ತು, அந்த வெத்து வெட்டு வெடிக்கவே இல்லை. ಅದು ಇನ್ನು ಸಿಡಿಲೇ ಇಲ್ಲ, வெட்கமும் இல்ல, ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ, ரோசமும் இல்ல, ರೋಷ ಇಲ್ಲ, புத்தியும் இல்ல. ಬುದ್ಧಿಯೂ ಇಲ್ಲ. சிந்தித்து பார். ಚಿಂತನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ. ரோமர் 8ஆம் அதிகாரம் ರೋಮ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 11 முதல் 13 வசனங்களை வாசிப்போம். 11ರಿಂದ 13 ವಾಕ್ಯಗಳು. ரோமர் 8 11 முதல் 13. ರೋಮ 8 11ರಿಂದ 13 ವಾಕ್ಯಗಳು. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಜೀವಿತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಾತನ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವನ್ನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಾತನು உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ತನ್ನ ಆತ್ಮದ ಮೂಲಕ சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ನಿಮ್ಮ ಮಸ ದೇಹಗಳನ್ನು ಸಹ ಬದುಕಿಸುವನು. ஆகையால் சகோதரரே, ಹೀಗಿರಲಾಗಿ ಸಹೋದರರೇ, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு ನಾವು ಶರೀರ ಭಾವವನ್ನ ಅನುಸರಿಸಿ ಬದುಕದೆ, நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. ನಾವು ಶರೀರ ಭಾವಕ್ಕೆ ಸಾಲಗಾರರಲ್ಲ. மாமிசத்தின்படி பிழைத்தால் ಶರೀರ ಭಾವವನ್ನು ಅನುಸರಿಸಿ ಬದುಕಿದರೆ ಸಾಯುವುದು ನಿಶ್ಚಯ. ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் ನೀವು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದ ದೇಹದ ದುರಾಭ್ಯಾಸಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡುವುದಾದರೆ பிழைப்பீர்கள். ಜೀವಿಸುವಿರಿ. இதுல எந்த கட்சியில நம்ம இருக்கிறோம்? ಈ ಒಂದು ಸಂಗತಿಯಲ್ಲಿ ಯಾವ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಾವಿದ್ದೇವೆ? தேவ ஆவியானவர் நம்மிலே வாசமாய் இருப்பாரானால், ದೇವರ ಆತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವುದಾದರೆ அவர் நம்முடைய சரீரங்களை பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ದೇಹವನ್ನ ಪಾಪದಿಂದ ಉಜ್ಜೀವನ ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த ஆவியானவரை மறந்தும் ಆ ಆತ್ಮನನ್ನು ನಾವು ಮರೆತು பயன்படுத்தாமலும் ಉಪಯೋಗಿಸದೆ அவரோடு உறவாடமாக இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏற்கனவே ஆவியிலே மறுபடியுமாக கட்டல் கிடையாது கிடைக்கிறான். ಆತನ ಜೊತೆಗೆ ಸಂಬಂಧ ಮಾತನಾಡದೆ ಇರುವವನು ಆತ್ಮನ ಬಂಧನವಿಲ್ಲದೆ ಇದ್ದಾನೆ. விசுவாசிதான் ವಿಶ್ವಾಸಿನೇ நிறைய உண்மை சொல்லுவாரு, ಅನೇಕ ನಿಜ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனா அவர் சொல்ற எல்லாத்தையும் நம்பிட முடியாது. ಆತನು ಹೇಳುವ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳನ್ನ ನಾವು ನಂಬಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எப்ப அற்புதமான சாட்சி, ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವಾದ ಸಾಕ್ಷಿ. எந்த மனைவியாவது புருஷனை பத்தி சொல்ல முடியுமா? ಯಾವ ಹೆಂಡತಿಯಾದ್ರೂ ಗಂಡನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವೋ? என் புருஷன் பொய் சொல்லி நான் கேட்டதில்லைன்னு சொல்லி ನನ್ನ ಗಂಡ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದನ್ನ ನಾನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಲೇ ಇಲ್ಲ. எந்த புருஷனாவது மனைவி பத்தி சொல்ல முடியும்? ಯಾವ ಗಂಡನಾದ್ರೂ ಹೆಂಡತಿಯನ್ನ ನೋಡಿ ಹೇಳಬಲ್ಲನ? என் வீட்டுக்காரமா பொய் பேசி நான் கேட்டதே ನನ್ನ ಹೆಂಡತಿ ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳಿದನ್ನ ನಾನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. வெக்கம் இருக்கா நிக்காது? ನಾಚಿಕೆ ಇದೆಯಾ ಎಂದಾದ್ರೂ? உள்ளத சொல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ಇದ್ದದನ್ನ ಹೇಳು. வெக்கமா இல்ல? ನಾಚಿಕೆ ಇಲ್ವಾ அப்படி கேட்கறது? ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳ ಇಲ್ಲ. வெக்கம் வர வேண்டியதுக்கு வர்றதில்லை. ನಾಚಿಕೆ ಆಗ್ಬೇಕಾಗಿತ್ತು, ಆಗ್ತಾನೆ ಇಲ್ಲ. அதை பத்தி அக்கறையும் இல்லை. ಅದನ್ನ ಕುರಿತು ಯಾವುದೇ ವಿಧವಾದಂತ ಅಕ್ಕರೇನೇ ಇಲ್ಲ. அப்படித்தான் சொல்லுவாரு, நான் இப்படிதான் பேசி. ಅವ್ರು ಆ ತರನೇ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಈ ತರನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇರ್ತೇನೆ. வெக்கமா இல்ல? ನಾಚಿಕೆ ಆಗಲ್ವಾ? இல்லையே. ಇಲ್ಲವಲ್ಲ. ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருந்தால், ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದರೆ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಾತನು உங்களில் வாசமாய் இருக்கிற தன்னுடைய ஆவியினாலே ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ತನ್ನ ಆತ್ಮನಿಂದ சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களையும் ಮರಣಕ್ಕೆ ನಿಶ್ಚಿತವಾದ ನಿಮ್ಮ ದೇಹವನ್ನು உயிர்ப்பிப்பார். ಜೀವಿಸುವಂತೆ ಮಾಡುವನು. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தார், ಆತ್ಮದ ಮೂಲಕ ಶರೀರ
ಅನ್ಯದ ಅಭ್ಯಾಸಗಳನ್ನ ನಾಶ ಮಾಡಿದರೆ பிழைப்பீர்கள். ಬದುಕುವಿರಿ. அப்படி இல்லன்னா ಹಾಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ இன்னைக்கு இருக்கிறது போல ಈ ದಿನ ಇರುವ ಹಾಗೆ உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய ஆவி ನಮ್ಮ ಪುನರ್ಕೊಂಡ ಜೀವಗೊಂಡ ನಮ್ಮ ಆತ್ಮ அது மரண படுக்கையில இருக்கிறதுனால ಅದು ಮರಣದ ಸ್ಥಾನಿಯಲ್ಲಿ ಇರುವ ಕಾರಣ அது இருக்கிறது ஒண்ணுதான், அது இல்லாதது ஒண்ணுதான். ಅದು ಇದ್ದರೂ ಒಂದೇ ಇಲ್ಲದೆ ಇದ್ದರೆ ಒಂದೇ. என்னுடைய பழைய மனுஷனை தான் என்னுடைய மனைவி பார்க்கிறார், என் புருஷன் பார்க்கிறார், என்னுடைய பிள்ளைகள் பார்க்கிறது, என்னுடைய சபை மக்கள் பார்க்கிறார், சமுதாயம் பார்க்கிறார். ನನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಹಳೆ ಮನುಷ್ಯನನ್ನ ನನ್ನ ಗಂಡ, ನನ್ನ ಹೆಂಡತಿ, ನನ್ನ ಮಕ್ಕಳು, ನನ್ನ ಸಭೆ, ನನ್ನ ಸಮಾಜ ನೋಡುತ್ತದೆ. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19 முதல் 21 வசனங்கள். 19ರಿಂದ 21 ವಾಕ್ಯಗಳು. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19 முதல் 21 வசனங்கள். 19ರಿಂದ 21 ವಾಕ್ಯಗಳು. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿವೆ. ரட்சிக்கப்பட்ட ஒருவனுடைய பழைய மனுஷனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಹಳೆ ಮನುಷ್ಯನ ತೋಟ ಹೇಗಿರುತ್ತದೆ? துணிகரமாய் ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகளாகிய நம்முடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? ಬಹಳ ಕಠಿಣತೆಯಿಂದ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ವಿಶ್ವಾಸಿಯ ನೋಟ ಹೇಗಿದೆ? அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. விபசாரம், ಜಾರತ್ವ, வேசித்தனம், ಗಂಡುತನ, அசுத்தம், ನಾಚಿಕೆಗೇಡಿತನ, காமவிகாரம், ಕಾಮಾಭಿಲಾಷೆ, விக்கிரக ஆராதனை, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ, வெள்ளி சூனியம், ಮಾತಮಂತ್ರ, இதெல்லாம் நான் செஞ்சதே இல்ல. ಇದೆಲ್ಲ ನಾನು ಮಾಡ್ಲಿಲ್ವಲ್ಲ, லிஸ்ட் முடியல. ಪಟ್ಟಿ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. லிஸ்ட்ல சொல்றாரு பகைகள், ಅಗೆತನ, விரோதங்கள், ಜಗಳ, வைராக்கியங்கள், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, கோபங்கள், ಸಿಟ್ಟು, சண்டைகள், ಕಕ್ಷಭೇದ, பிரிவினைகள், ಭಿನ್ನಮತ, மார்க்க பேதங்கள், ದುಂದೋತಣ, பொறாமைகள், ಅಗೆತನ, கொலைகள், ಕೊಲೆಗಳು, வெறிகள், ಸಿಟ್ಟು, கல்யாட்டுகள் முதலானவைகள். ಕಕ್ಷಭೇದ ಇಂಥವುಗಳೇ. நான் பாதி புதிய மனுஷன், பாதி அந்த பழைய மனுஷன் அப்படின்னு சொல்லியா, பாதி பழைய சட்டையும் பாதி புதிய சட்டையும் போட்டுட்டு வந்தா அந்த சட்டைக்கு என்ன பேரு? ನಾನು ನನ್ನ ಶರ್ಟ್ ಅನ್ನ ಅರ್ಧ ಹೊಸ ಶರ್ಟ್ ಅರ್ಧ ಹಳೆ ಶರ್ಟ್ ಹಾಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಅದಕ್ಕೇನ್ ಅರ್ಥ? அந்த சட்டைக்கு என்ன பேரு? ಆ ಶರ್ಟ್ ಏನ ಹೆಸರು? இட் இஸ் half new. ಇದು ಅರ್ಧ ಹೊಸದು, this is half old. ಇದು ಅರ್ಧ ಹಳೆದು. அப்ப ஆராதனைக்கு வரும்போது இப்படி இந்த புதிய சட்டையை காட்டுவேன். ಆಗ ಆರಾಧನೆಗೆ ನಾನು ಬಂದಾಗ ನಾನು ಸೊಟ್ಟ ಅರ್ಧವಾಗಿ ನಿಂತು ಇದನ್ನ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ஆனா வீட்டுக்கோ வெளியிலேயும் போகும்போது நான் இந்த சட்டையை காட்டுவேன். ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ, ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ ಹಳೆ ಶರ್ಟ್ ಅನ್ನ ತೋರಿಸುತ್ತೇನೆ. இந்த சத்தியத்தை குறித்து நாம் கவலையற்று இப்படி வாழ்வோமானா, ಈ ಒಂದು ಸತ್ಯವನ್ನ ಕುರಿತು ನಾವು ಚಿಂತೆ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವುದಾದರೆ, நமக்கு இருக்கிற வைரஸை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானா, ನಮಗಿರುವಂತಹ ವೈರಸ್ ಅನ್ನ ಕುರಿತು ನಾವು ಚಿಂತನೆ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸುವುದರೆ என்ன நடக்கும்? ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ? வேதம் இப்படி சொல்லுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ரோமர் 6:12. ರೋಮ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ. ஆகையால் நீங்கள் ಆದ ಕಾರಣ ನೀವು சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக ನಿಮ್ಮ ದೇಹದ ಮೇಲೆ ಪಾಪವನ್ನು ಆಳಗೊಳಿಸಿ ನೀವು ದೇಹದ ದುರಾಶೆಗಳಿಗೆ ಒಳಪಡಬೇಡಿರಿ. சாபக்கேதுவான உங்கள் சரீரத்தில் ಸಾಯತಕ್ಕ ನಿಮ್ಮ ದೇಹದ ಮೇಲೆ பாவம் ஆளாதிருப்பதாக ಪಾಪವನ್ನ ಆಳಗೊಳಿಸದಿರಿ. கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஓங்கிய புயத்தினாலே இல்ல சிலுவையிலே அறையப்பட்ட அந்த தரத்தினாலே நம்மை விடுதலை செய்திருக்கிறார். ಕರ್ತನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಆತನು ಗಾಯಗೊಂಡ ಹಸ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾನೆ. ஆனால் நடைமுறையிலே, ಆದರೆ ಕ್ರಿಯಾತ್ಮಕ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் தனிமையில் இருக்கும் போது நான் சுத்தமாயிருக்க முடியவில்லை. ನಾನು ಒಂಟಿತನದ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನಿಂದ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்கு பிடிக்காவிட்டாலும் நான் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಬಯಸದ ಇಷ್ಟಪಡದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. நான் அடிமையாயிருக்கிறேன். ನಾನು ದಾಸನಾಗಿದ್ದೇನೆ. நான் உண்மை சொல்ல வேண்டும் என்று ஆசைக்கிறது. ನನಗೆ ನಿಜ ಹೇಳಲು ಆಸೆ ಇದೆ. ஆனால் 4 பேர் என்னை துப்பாம இருக்கணும்னா நான் போய் சொல்லியே ஆக வேண்டும். 4 ಮಂದಿ ನನ್ನನ್ನು ಮುಗಿಯಬೇಕಾದರೆ ನಾನು ಸುಳ್ಳನ್ನೇ ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. என் மனைவி
கண்ணாபின்னாலும் திட்டாம இருக்கணும்னா நான் பொய் சொல்லியே ஆக வேண்டும். ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನನ್ನು ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಬೈಯದಿದ್ದರೆ ಆಕೆಗೆ ನಾನು ಸುಳ್ಳನ್ನೇ மேலான அடிமைத்தனம், ಅದಕ್ಕೆ ದಾಸತ್ವ ಎಂಬುದಾಗಿ அதான் பாவத்தினுடைய ஆட்சி. ಪಾಪದ ಆಳ್ವಿಕೆ நமக்கு விரும்பாததை அதை செய்ய வைக்கிறது. ನಾನು ಬಯಸದೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇವೆ. ஆகவே நாம் உணர்வோடு கூட இருக்க வேண்டும். ಆದ ಕಾರಣ ನಾವು ಸಂವೇದನೆಯಿಂದ ಇರಬೇಕು. இருக்கிறது போல மாயையோடு கூட வாழக்கூடாது எச்சரிக்கிறார். ಈಗ ಇರುವ ಹಾಗೆ ಮಾಯೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸಬಾರದೆಂಬುದಾಗಿ ಎಚ್ಚರಿಸುತ್ತಾನೆ. அவருடைய வாழ்க்கையை நாம் முத்து பார்க்கும்போது ಆತನ ಜೀವಿತವನ್ನ ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ ரோமர் 7:17 இப்படி வாசிக்கிறோம். ರೋಮ 7:17 ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. ನಾನಲ್ಲ எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪಾಪವೇ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. இந்த வார்த்தையை நம்ம கவனிப்போம். எனக்குள் வாசமாய் இருக்கிற என்னது? ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಪಾಪ. அப்போ அந்த சிங்குலர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಏಕವಚನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. பாவம் செய்ய வைக்கிற அந்த வைரஸை குறிக்கிறது. ಪಾಪ ಮಾಡುವ ವೈರಸ್ ಅನ್ನು ಮಾತನಾಡುತ್ತದೆ. அப்ப நான் இல்ல, ಆಗ ನಾನಲ್ಲ, எனக்கு இருக்கிற வைரஸ், ನನ್ನಲ್ಲಿರುವ ವೈರಸ್ என்னை செய்ய வைக்கிறது என்று ನನ್ನನ್ನು ಮಾಡುವಂತೆ ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. தன்னுடைய பலவீனத்தை குறித்து, ತನ್ನ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕುರಿತು ரோமர் 7:அதிகாரத்தில் பவுல் பேசுகிறார். ರೋಮ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஆனால் அதே போல் ಅದೇ ಪೌಲನು இந்த மாம்சத்தினுடைய பலவீனத்தை மாம்சத்தின் கிரியைகள் என்று பட்டியலிடும் போது கலாத்தியருக்கு எழுதும் போது ಶರೀರದ ಬಲಹೀನತೆಗಳ ಪಟ್ಟಿಯನ್ನ ಗಲಾತ್ಯ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಇಡುವಾಗ கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுகிறார்? ಗಲಾತ್ಯ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? 2:20 ಗಲಾತ್ಯ 2:20 மறுபடியும் நான் அல்ல என்கிறார். ಪುನಃ ನಾನೆಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. பாருங்க, ரோமர் 7 ನೋಡಿರಿ, ರೋಮ 7ರಲ್ಲಿ 7:17 ನಾನಲ್ಲ ಎಂದು சொன்னார். 7:17 ನಾನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. எனக்குள் இருக்கிற பாவமே என்று சொன்னார். ನಾನಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿರುವ ಪಾಪವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அதே போல் ಅದೇ ಪೌಲನು கலாத்தியருக்கு எழுதும்போது 2:20 சொல்லுகிறார். ಗಲಾತ್ಯ 2:27 ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. நானல்ல கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். ನಾನೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த பாவம் ஒழிக்கப்பட்டு ಈಗ ಈ ಪಾಪ ನಾಶವಾಗಿ இந்த மாம்ச சிலுவையில் அறையப்பட்டு ಈ ಮಾಂಸದ ಇಚ್ಛೆಗಳು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟು அந்த யுத்தத்திலே வெற்றி உண்டாகி ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಿ ನಾನಲ್ಲ கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். ಕ್ರಿಸ್ತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இது வெற்றியின் கீதம், ಇದು ಜಯದ ಗೀತೆ. நானல்ல பாவமே என்று சொல்வது தோல்வியின் கீதம். ನಾನಲ್ಲ ಹಬ್ಬವೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು ಸೋಲಿನ ಗೀತೆ. ஆகையினாலே அவர் விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லும் போது ಆದ ಕಾರಣ ಆತನು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುವಾಗ ரோமர் 6:11 ರೋಮ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ரோமர் 6:11 ರೋಮ 6:11 நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் ನೀವು ನಿಮ್ಮ ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತವರಾಗಿಯೋ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಐಕ್ಯದಿಂದ ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸುವವರೆಂದು ಎಣಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ஆகவே ಆದ ಕಾರಣ இனி நான் அல்ல, ಇನ್ನು ನಾನಲ್ಲ, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ನಾನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம். ಗಲಾತ್ಯ 2:20 ಓದುತ್ತಿದ್ದೇವೆ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನ ಕೂಡ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அதனாலே இனி நான் அல்ல, ಆದ ಕಾರಣ ಇನ್ನು ನಾನಲ್ಲ, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவர் சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ಅವನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நாம் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள், ನಾವು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள், ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುತ್ತಿದ್ದೇವೆ. அதை நாம் மறந்து போகலாகாது என்று சொல்லி ಅದನ್ನು ನಾವು ಮರೆತು ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ரோமர் 6:11 சொல்லுகிறார். ರೋಮ 6:11 ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. நாம் பாவத்துக்கு மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டுமானால் ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಸತ್ತು ಪುನಃ ಬದುಕಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ கிறிஸ்துவுக்கு என்று நாம் நியமிக்கப்பட்டவர்கள், ಕ್ರಿಸ್ತನಿಗೆಂದು ನಾವು ನೇಮಕವಾದವರು, கிறிஸ்துவுடன் ஆக்கப்பட்டவர்கள், ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು என்பதை மறக்கவே முடியாது. ಎಂಬ ಸಂಗತಿಯನ್ನ ಮರೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பெண்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, ಸಹೋದರಿಯರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, நீ பழைய ஞாபகத்துல இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ನೀನು ಹಳೆಯ ನೆನಪಿನಲ್ಲಿ ಇರಬಾರದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ கழுத்துல ஒரு கயிறை கட்டிடுறாங்க. ಕತ್ತಲ್ಲಿ ಒಂದು ಹಗ್ಗವನ್ನ ಕಟ್ಟಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ.
இந்த கழுத்துல கட்டுறத ಇದು ಕತ್ತಿನಲ್ಲಿ ಕಟ್ಟುವಂತದನ್ನ தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும். ತಮಿಳು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಇವನಿಗೆ ಒಂದು ಕಾಲಲ್ಲಿ ಗಂಟನ್ನ ಹಾಕಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. கழுத்து கட்டோ கால் கட்டோ, ಕತ್ತಿಗೆ ಕಟ್ಟೋ ಕಾಲಿಗೆ ಕಟ್ಟೋ, அது எதை ஞாபகப்படுத்துகிறது? ಅದು ಯಾವುದನ್ನ ನೆನಪು ಮಾಡುತ್ತದೆಂದರೆ, நீ உனக்கு சொந்தம் இல்ல, ನೀನು ನಿನಗೆ ಸ್ವಂತ ಅಲ್ಲ. நோக்கம் போல பேச முடியாது, செய்ய முடியாது, விரும்ப முடியாது, ಇಷ್ಟ ಬಂದಾಗೆ ಮಾತನಾಡಲು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ನಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீ வேறொரு உடையவனாಗಿ இருக்கிறாய், ನೀನು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿದ್ದಿ. இப்படி பார்த்தா தாலி இருக்கு, ಈ ರೀತಿ ನೋಡಿದರೆ ತಾಲಿ ಇದೆ, இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தா மிஞ்சி இருக்கு, ಕೆಳಗಡೆ ನೋಡಿದರೆ ಕಾಲುಂಗುರ ಇದೆ. எங்கிட்டு திரும்பினாலும் ಯಾವ ಕಡೆ ತಿರುಗಿದರು நான் ஃப்ரீ கிடையாது, ನಾನು ಸ್ವತಂತ್ರವಲ್ಲ, என் இஷ்டப்படி பேச முடியாது, ನನಗೆ ಇಷ್ಟ ಬಂದಾಗೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, நான் மறித்து போனேன், ನಾನು ಸತ್ತು ಹೋಗಿ இனி நான் பிழைத்திருப்பதோ ನಾನು ಜೀವಿಸುವುದು, என்னை நேசித்து ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ನನಗೋಸ್ಕರ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟ ದೇವಕುಮಾರನ ಮೇಲಿನ ನಂಬಿಕೆಯಿಂದ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. ஆகவே இந்த ஆசைக்காக ಆದ ಕಾರಣ ಈ ಆಸೆಗೋಸ್ಕರವಾಗಿ ஆண்கள் கூட கொஞ்சம் தாலி கட்டிக்கிட்டா கொஞ்சம் புத்தி வரும்னு எனக்கு தோணுது. ಗಂಡಸರು ಕೂಡ ತಾಲಿ ಕಟ್ಕೊಂಡ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬುದ್ಧಿ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅನ್ಕೋತೇನೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ, நம்முடைய மாம்ச பலவீனம் நமக்கு ಅನುಮತಿக்கப்பಟ್ಟಿರುವ ನೋಕಮಾನದು, ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮ ಮಾಂಸದ ಬಲಹೀನತೆಗಳು ನಾವು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಕಾರಣ ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு ನಾವು ಪ್ರತಿ ಕ್ಷಣ ದೇವರಾತ್ಮನ ಮೇಲೆ ಆಧಾರ ಮಾಡಿಕೊಂಡ ಜೀವಿತವನ್ನ ಜೀವಿಸಬೇಕೆಂದು ಬೋಧಿಸುತ್ತದೆ. ಅದಕ್ಕೆ சில ಉಪಾಯಗಳು ಉಂಟು. ಅದಕ್ಕೂ ಕೆಲವು ಉಪಾಯಗಳು. ರೋಮರ್ 7:18 ರೋಮ 7ನೇ ಅಧ್ಯಾಯ, ರೋಮರ್ 7:18 ರೋಮ 7:18 என்னிடத்தில், ನನ್ನಲ್ಲಿ, அதாவது என் மாம்சத்தில், ಅಂದರೆ ನನ್ನ ಶರೀರದೀನ ಸ್ವಭಾವದಲ್ಲಿ நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ಒಳ್ಳೆದೇನು ವಾಸವಾಗಿಲ್ಲದೆ ಎಂದು ನನಗೆ ತಿಳಿದರೆ, இந்த ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாம வீட்டுக்கு வெளியில கால் வச்சேன்னா, ಈ ಆತ್ಮನ ಸಹಾಯವಿಲ್ಲದೆ ಮನೆಯ ಹೊರಗಡೆ ನಾನು ಕಾಲಿಟ್ಟರೆ, இந்த முழு உலகமும் பிசாசுக்கு கீழ் இருக்கிறது. ಈ ಪೂರ್ಣ ಪ್ರಪಂಚ ಸೈತಾನನ ಕೆಳಗಡೆ ಇದೆ. அதை எதிர்த்து நிற்க எனக்கு தைரியம் கிடையாது, பலம் கிடையாது. ಅದನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಲು ನನಗೆ ಧೈರ್ಯವಿಲ್ಲ, ಬಲವಿಲ್ಲ. ஆனால் என்னை தைரியப்படுத்துகிற பலப்படுத்துகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். ಆದರೆ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಧೈರ್ಯಪಡಿಸುವ ಕರ್ತನು ನನ್ನೊಂದಿಗೆ வெளியே போகும்போது அவர் கையை பிடித்துக் கொண்டே போவேன். ನಾನು ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ ಆತನ ಹಸ್ತವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡೇ ಹೋಗುತ್ತೇನೆ. இது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சத்தியம். ಇದು ನಡವಳಿಕೆಯ ಒಂದು ಸತ್ಯ. ஆகவே என்னில் நன்மை இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ನನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಳ್ಳೆ ಗುಣ ಇಲ್ಲವೆಂಬ ಸಂಗತಿಯನ್ನ ನಾನು ಅರಿತಿದ್ದೇನೆ. எப்ப புடிச்சுக்கிற கையை விட்டனோ, ಯಾವಾಗ ಹಿಡಿದಿರುವ ಹಸ್ತವನ್ನ ಬಿಟ್ಟೇನೋ, அதே நிமிஷத்துல ಅದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ நான் தீமையை செய்வேன் என்று அறிந்திருக்கிறேன். ನಾನು ದುಷ್ಟತ್ವವನ್ನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತಿದ್ದೇನೆ. ஆகவே இந்த பிடியை நான் ஒரு காலம் விட மாட்டேன். ಆದ ಕಾರಣ ಈ ಹಿಡಿತವನ್ನ ನಾನು ಎಂದು ಯಾವ ಗಳಿಗೆಯೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. பிரியமானவர்களே, நம்ம எரிச்சல் அடைவதையோ, ನಾವು ಉರಿಗೊಳ್ಳುವುದೋ, அன்பிலே தோற்று போவதையோ, ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗುವುದೋ, பொய் பேசுவதையோ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದೋ பரிசுத்த குறைச்சலாக எண்ணுகிறது இல்லை. ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ನಾವು ಕೊರತೆಯುಳ್ಳವರೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅಂದುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. இதனால என்ன ஆகும்? ಇದರಿಂದ ಏನಾಗುತ್ತದೆ? எனக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்கிற உறவு கெட்டு போயிடும். ನನಗೂ ದೇವರ ನಡುವೆ ಇರುವ ಆ ಒಂದು ಸಂಬಂಧ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஒரு சமயத்துல நான் டவுன் பஸ்ல போகும்போது, ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾನು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ பக்கத்துல ஒரு நரிக்கொருவர் வந்து உட்கார்ந்தார். ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ನರಿಕೊರವರವರು ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் வந்து உட்கார்ந்த உடனேயே ಅವರು ಬಂದು ಕುಳಿತ ತಕ್ಷಣ நான் மூச்சு விடவே முடியல. ನಾನು ಉಸಿರಾಡುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஒரே வேப்பண்ண நாட்டம். ಮೀನಿನ ವಾಸನೆ, ನಿಂಬೆ ಹಣ್ಣಿನ ವಾಸನೆ, ஒரே வேப்பண்ண நாட்டம். ನಿಂಬೆ ಹಣ್ಣಿನ ವಾಸನೆ. நான் தங்கட்டில் உட்கார்ந்து இருந்தேன். ನಾನು ಉಸಿರು ಹಿಡಿದುಕೊಂಡು, ஆண்டவரே, பரிசுத்தராகி நீர் ಕರ್ತನೇ, ಪರಿಶುದ್ಧನಾದ ನೀನು இந்த அருவருப்பான உலகத்துல வந்திருக்கும் போது, ಈ ಒಂದು ಪೈಸದ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು சக மனுஷ பரவி எவ்வளவு நாத்தம் அடிச்சாலும், ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, ನನ್ನ ಜೊತೆ ಹುಟ್ಟಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಎಷ್ಟೇ ದುರ್ವಾಸನೆ ಹೊಡೆದ್ರು ಕೂಡ அவனுக்காக நீர் ஜீவனை விட்டு, ಆತನಿಗೋಸ್ಕರ ನೀನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿ. ஆகவே நான் எந்திரிக்க மாட்டேன், ಆದ ಕಾರಣ ನಾನು ಎದ್ದೇಳುವುದಿಲ್ಲ, நான் உட்கார்ந்திருப்பேன் சொல்லி உட்கார்ந்திருந்தேன். ನಾನು ಕುಳಿತುಕೊಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕುಳಿತಿದ್ದೆ. கொஞ்ச தூரம் போகும்போது ಸ್ವಲ್ಪ ದೂರ ಹೋದಾಗ
அவரை என் பக்கமா திரும்பி ಅವರು ನನ್ನ ಕಡೆಗೆ ನೋಡಿ டைம் என்ன சாமி ஆச்சு அப்படின்னு கேட்டார். ಸಮಯ ಎಷ್ಟು ಗಂಟೆ ಆಯ್ತು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದರು. அதனால் வாயை திறந்த உடனே வந்த நாற்றம், ಆತನು ಬಾಯಿ ತೆಗೆದ ಕೂಡಲೇ ಬಂದ ವಾಸನೆ. பல்லு தேய்ச்சே பழக்கம் இல்லை, ಹಲ್ಲು ಉಜ್ಜೆ ಅಭ್ಯಾಸ ಇಲ್ಲ, அது அவசியம் இல்லை, ಅದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. நரிக்குறவன் நரி பல்லு தேய்க்குமா, நான் தேய்க்கணுமா? ಈ ನರಿ ಕೊರುವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನರಿ ಹಲ್ಲು ಉಚ್ಚಲ್ಲ, ನಾನ್ ಯಾಕೆ ಹಲ್ಲು ಉಚ್ಚೋದು? எனக்கு பதில் சொல்ல கூட முடியல, ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ ಹೇಳಲು ನನ್ನಿಂದ ಆಗಿಲ್ಲ. சரி அங்க திரும்ப நான் சொல்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னேன். ನಾನು ಆ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಂಡ್ರಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அருமையான சகோதரனே சகோதரி, ಪ್ರಿಯ ಸೋದರ ಸೋದರಿ, நாம் துணிகரமாக ஒரு பொய் பேசும்போது ನಾವು ಬೇಕೆಂದು ಒಂದು ಪಾಪವನ್ನ ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳುವಾಗ ஆவியானவருக்கும் நமக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. ಆತ್ಮನು ಮತ್ತು ನಮ್ಮ ಒಂದು ಸಂಬಂಧ ಮುರಿದು ಹೋಗುತ್ತದೆ. எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. ನನಗೂ ನನ್ನ ಸತಿಮಣಿಗೂ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ಸಂಬಂಧ ಮುರಿಯುತ್ತದೆ. சக விசுவாசிகளோட உறவு துண்டிக்கப்படுகிறது. ಸಹ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಜೊತೆಗಿರ್ತಕ್ಕಂತ ಸಂಬಂಧ ಮುರಿದು ಹೋಗುದಿಲ್ಲ. அவங்களுக்கு தெரியும் இந்த வாயை திறந்தா போய் தான் பேசுவாங்க. ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ ಈ ಮನುಷ್ಯ ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ಸುಳ್ಳೆ ಹೇಳ್ತಾನೆ, அதனால உறவு துண்டிக்கப்படுகிறது. ಆದ ಕಾರಣ ಸಂಬಂಧ ಮುರಿದು ಹೋಗುದಿಲ್ಲ. ஆனால் சத்திய ஆவியானவரிடத்துல ಆದ್ರೆ ಸತ್ಯದ ಆತ್ಮನಿಂದ பொய்யோடு கூட பழக முடியாது. ಸುಳ್ಳಿನ ಜೊತೆಗೆ ನಾವು ಜೊತೆ ನಡೆಯಲು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப என்ன செய்யணும்? ಆಗ ಏನು ಮಾಡಬೇಕು? ஆவியானவர் மனசாட்சி மூலமாக நேற்று நாம் சிந்தித்ததை போல ನಿನ್ನೆ ದಿನ ಆತ್ಮನ ಮನಸಾಕ್ಷಿಯನ್ನ ಚಿಂತನೆ ಮಾಡಿದ ಹಾಗೆ இது உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறவனுங்க மேட்சிங்கான கேட்பாரு. ಇದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಆತನಿಗೆ ಇದು ಸರಿ ಹೊಂದುತ್ತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அப்ப உடனே என்ன செய்யணும்? ಆಗ ತಕ್ಷಣ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೇವೆ? இப்ப சாப்பிட்டு போ, டைம் ಕೊಡುம்போது பல் தேய்ச்சிக்கலாம்னு சொல்றது. ಈಗ ಊಟ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ, ಸಮಯ ದೊರಕಿದಾಗ ಹಲ್ಲು ಉಜ್ಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ. அப்படி சொல்றோம் நம்ம சில நேரம். ಅನೇಕ ಸಮಯ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. மிதிச்சிட்டேன், ನಾನು ತುಳಿದು ಬಿಟ್ಟೆ, கழுவணும், ತೊಳೆಯಬೇಕು, இப்போ வாய்ப்பு இல்ல, ಈಗ ಅನುಕೂಲವಿಲ್ಲ, வீட்டுல போய் கழுவிக்க, ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾನು ತೊಳ್ಕೊತೇನೆ. என்னப்பா நேத்து கால் கழுவணும்னு சொல்லி கழுவுனியா அப்படின்னு சொல்லி. ಸಹೋದರನೇ, ನಿನ್ನೆ ಕಾಲು ತೊಳೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆಯಲ್ಲ, ತೊಳೆದ? ஐயோ நான் மறந்துட்டேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಮರ್ತು ಬಿಟ್ಟೆ. இப்போ டூ லேட் டு டு தட். ஓகே, ಈಗ ಬಹಳ ತಡವಾಗಿದೆ, ಪರವಾಗಿಲ್ಲ. இப்படி நம்ம வாய் கழுவி பல வருஷம் ஆயிடுச்சு. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬಾಯಿ ತೊಳೆದು ಬಹಳ ವರ್ಷ ಆಯ್ತು. நம்முடைய ஆயுசிலே பல அசுத்தங்கள் தேங்கி போயிருக்கிறார். நமக்கும் ஆவியானவருக்கு இருக்கிற உறவு, ನಮ್ಮ உறவுல ரெண்டு இருக்கு, உறவாடுதல் வேறு, உறவு என்பது வேறு. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳು ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಕಾರಣ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಎರಡು பிள்ளைங்க சம்பாதிக்க போயிடுச்சுன்னா ಕೆಲವು ಮಕ್ಕಳು ಸಂಪಾದನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ ಕಂಟ್ರೋಲ್ அவங்க இருக்கிறது இல்ல. ಅವರು ನಮ್ಮ ಹತೋಟಿಗೆ ಬರೋದಿಲ್ಲ. ரேஷன் கார்டுல பேர் இருக்கு, ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹೆಸರಿದೆ, ವೋಟರ್ ಲಿಸ್ಟ್ல பேர் இருக்கு, ಮತ ಎಣಿಕೆಯ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ಹೆಸರಿದೆ, ಫ್ಯಾಮಿಲಿ ಫೋಟೋல மூஞ்சி இருக்கு, ಕುಟುಂಬ ಚಿತ್ರದಲ್ಲಿ ಮುಖ ಇದೆ. அது நல்ல பிள்ளையானாலும் கெட்ட பிள்ளையானாலும் என் பிள்ளைதான். ಒಳ್ಳೆಯ ಮಗುವಾಗಿದ್ದರು ಕೆಟ್ಟ ಮಗುವಾಗಿದ್ದರು ಆ ಮಗು ನನ್ನ ಮಗು. அது உறவு இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧವಿದೆ. ஆனா என்ன இல்ல? ಆದ್ರೆ ಏನಿಲ್ಲ, உறவாடுதல் இல்ல, ಸಂಬಂಧವಿಲ್ಲ. அவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், ಪವಿತ್ರಾತ್ಮನು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனால் எனக்கும் அவருக்கும் ಆದರೆ ನನಗೂ ಆತನಿಗೂ உறவில்ல, ಸಂಬಂಧವಿಲ್ಲ. பிரியமானவரே, ஆவியானவர் என்ன சொல்றார்? ಪ್ರಿಯರೇ, ಆತ್ಮನು ಏನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? இஸ் a high time. ಇದು ಸರಿಯಾದ ಗಳಿಗೆ, ரொம்ப சேர்ந்து போச்சு, ಬಹಳ ಕೂಡಿ ಬಿಟ್ಟಿದೆ. அவரும் வரப்போறாரு, ಆತನು ಬರುತ್ತಾನೆ. எவ்வளவு நாள் தள்ளி போடுவேன்? ಎಷ್ಟು ದಿನ ನಾವು ಮುಂದೂಡು? ஏசாயாவில வாசிக்கிறோம், ಯೆಶಾಯನಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல, ರಕ್ಷಣೆಯನ್ನ ಕೊಡದೆ ಕರ್ತನ ಹಸ್ತ ಕುಂದಿ ಹೋಗಲಿಲ್ಲ, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை, ಆ ಕಿವಿ ಕೇಳಲಾರದಂತೆ ಆತನ ಕಿವಿ ಮಂದವಾಗಿಲ್ಲ, பார்க்க கூடாதபடிக்கு அவருடைய பார்வை மங்கவில்லை, ನೋಡಲಾರದ ಹಾಗೆ ಆತನ ಕಣ್ಣು ಮೊಬ್ಬಾಗಲಿಲ್ಲ. தேவனுடைய பிள்ளையாய் இருந்தோம், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದರು. நீ தொடர்ந்து அசுத்தத்திலே இருக்கிறதுனாலே, ನೀನು ಬಿಡದೆ ಅಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರುವ ಕಾರಣ, அதுல கம்ஃபர்டபுளாய் நீ இருக்கிறதுனாலே, ಅದರಲ್ಲಿ ನೀನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿರುವ ಕಾರಣ, அதிலிருந்து விடுபட நீ விரும்பி எதையும் செய்யாததுனாலே, ಅದರಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲು ನೀನು ಬಯಸಿ ಏನನ್ನು ಮಾಡದೆ ಇರುವ ಕಾರಣ, ஆவியானவர் அமிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார். ಕರ್ತನ ಆತ್ಮನು ನಂದಿಸಲ್ಪಟ್ಟ ನೆಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ಈ ದಿನ
ಆದ್ದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மரித்தவர்களிருந்து நீ எழுந்து. ಸತ್ತವರೊಳಗಿಂದ ನೀನು ಎದ್ದೇಳು. இது ஒரு ரிவைவல் மீட்டிங். ಇದು ಒಂದು ಉಜ್ಜೀವನ ಕೂಟ. ஆவியானவர் உன்னை ரிவைவ் பண்ண விரும்புகிறார். ಆತ್ಮನು ನಿನ್ನನ್ನು ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. வாழ்வது போதும். ಪರಿಶುದ್ಧತೆಯ ಜೀವಿತ ಸಾಕು. இப்பொழுது நீ உயிரோடு எழும்பு. ಈಗ ನೀನು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳು. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ಆಗ ಕ್ರಿಸ್ತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶಗೊಳ್ಳುವನು. பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று நாம் கலாத்தியர் 5:19 வாசிக்கிறோம். ಪ್ರಿಯರೇ, ಗಲಾತ್ಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಶರೀರ ಭಾವದ ಕರ್ಮಗಳು ಬಹಿರಂಗವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಓದಿದೆವು. அப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லும் போது, ಶರೀರದ ಕ್ರಿಯೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ஆவிக்குரிய நிலைமையில சொல்லும் போது என்ன சொல்லணும்? ಆತ್ಮನ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನಾವು ಏನಾರ ಹೇಳಬೇಕು, என்ன சொல்லணும்? ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಕು? ஆவியின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. ಆತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳು ಬಹಿರಂಗವಾಗಿವೆ அப்படின்னு சொல்லியிருக்க வேதத்துல ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? என்ன சொல்லி இருக்கு? ಏನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? ಆತ್ಮನ ಕನಿಗಳು, ஆவியின் கனிகள். ಆತ್ಮನ ಫಲಗಳು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. மாம்சம்னா கிரியை, ಶರೀರದ ಕ್ರಿಯೆಗಳು, ஆவியின் கனியோ ಆತ್ಮನ ಫಲವೋ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಆ ರೀತಿಯಾಗಿ ஆவியானவருக்கும் உனக்கும் இருக்கிற உறவு சரியா இருக்குமானால், ಆತ್ಮನು ನಿನಗೂ ಇರುವ ಸಂಬಂಧ ಸರಿಯಾಗಿರುವುದಾದರೆ உன்னுடைய சக்திக்கு மிஞ்சி ನಿನ್ನ ಬಲಕ್ಕೆ ಮೀರಿ நீ சுத்தமா இருக்க முடியும், ನೀನು ಶುದ್ಧವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ, உண்மையா இருக்க முடியும், ನಿಷ್ಠೆಯಿಂದ ಇರಲು ಸಾಧ್ಯ, சாந்தமா இருக்க முடியும், ಶಾಂತವಾಗಿರಲು ಸಾಧ್ಯ, மன்னிக்க முடியும், ಕ್ಷಮಿಸಲು ಸಾಧ್ಯ, சகிக்க முடியும், ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ, கொடுக்க முடியும். ಬಿಟ್ಟುಕೊಡಲು ಸಾಧ್ಯ. இது எல்லாம் அந்த ஒரு கனியினுடைய பல சுவைகள். ಇವೆಲ್ಲವೂ ಕೂಡ ಆ ಒಂದೇ ಫಲದ ಹಲವಾರು ರುಚಿಗಳು. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 9 சுவையும் ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟ 9 ರುಚಿಗಳು நம்முடைய சக்திக்கு மிஞ்சி நம்மள காணப்படும். ನಮ್ಮ ಬಲಕ್ಕೆ ಮೀರಿದ್ದಾಗಿ ಕಾಣಬರುತ್ತದೆ. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ಆಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? தாலி அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிட்டு, ಈ ಒಂದು ತಾಳಿಯನ್ನ ಮುಟ್ಟಿ ಆಗಾಗ ನೋಡಿಕೊಂಡು, அந்த மிஞ்சிய அப்பப்ப கால்ல பார்த்துக்கிட்டு, ನಮ್ಮ ಕಾಲಲ್ಲಿರೋ ಉಂಗುರವನ್ನ ಆಗಾಗ இந்த ನೋಡಿಕೊಂಡು உறவு கெட்டு போகாமல் வாழ கற்றுக்கொள்வோமா? ಈ ಒಂದು ಬಾಂಧವ್ಯ ಕೆಟ್ಟು ಹೋಗದೆ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த பாவம் என்கிற வைரஸை அனுமதித்திருக்கிற கர்த்தர், ಈ ಪಾಪವೆಂಬ ವೈರಸ್ ಅನ್ನ ಅನುಮತಿಸಿರುವ ಕರ್ತನು அற்புதமான ஆவியின் கனிகளை நம்மள வெளிப்படுத்துவார். ಅದ್ಭುತವಾದ ಆತ್ಮನ ಫಲಗಳನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟಿಸುತ್ತಾನೆ. அப்ப நாம் மரிக்கும் போது ಆಗ ನಾವು ಸಾಯುವಾಗ புருஷன்னா இவர மாதிரி இருக்கணும். ಗಂಡ ಅಂದ್ರೆ ಈತನ ಹಾಗೆ ಇರ್ಬೇಕಪ್ಪ. சபையில சொல்லுவாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, விசுவாசினா அவரை போல இருக்கணும். ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಅವರ ಹಾಗೆ ಇರ್ಬೇಕು. இப்ப எல்லாம் பொய் சொல்லுவாங்க. ಈಗ ಎಲ್ಲರೂ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರೆ. விசுவாசிகள் அதிகமா பொய் சொல்றது சாவல்தான். ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ, அதிகமா பொய் சொல்றத ಅಧಿಕವಾಗಿ ಸುಳ್ಳು சாவல ಮರಣದ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உருப்படாத ஒருவரை ಯಾವುದಕ್ಕೂ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಸರಿ ಇಲ್ಲದ ವ್ಯಕ್ತಿ, சகோதரன் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், ನೀವು ಸಹೋದರನ್ ಆಗಿದ್ದನು ಹೀಗಿದ್ದು, அவரை பத்தி பிரமாதமா சொல்றதுக்கு ஒண்ணும் கூட இல்ல. ಆತನ ವಿಷಯದಲ್ಲಿ ಉತ್ತಮವಾಗಿ ಹೇಳುವಂತದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. நல்ல வேளை கர்த்தருடைய கிருபையில சீக்கிரத்துல போய் தொலைச்சார். ಒಳ್ಳೆ ಸಮಯ ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ಬೇಗ இனிமே சமாதானமா இருக்கும் இந்த சர்ச். ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಸಭೆ ಸಮಾಧಾನ. ஆனா கூட அதை போய் எப்படிங்க சாவல சொல்றது? ಆದರೆ ಅದನ್ನು ಕೂಡ ಸಾವಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಹೇಳೋದು? இந்த நிலைமையில்தான் சபைகள் செயல்பட்டு ಈ கொண்டிருக்கிறது. ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗಳು ನಡೆದು ಬರುತ್ತಾ ಇವೆ. அருமையான சகோதரனே சகோதரியே, ಸಹೋದರ ಸಹೋದರಿ, நாம் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் ನಾವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇಶದ ಕಡೆಗೆ ಹೋಗುವಾಗ கீழ்ப்படிவோமோ என்று பார்க்கும்படியாகவும், ನಾವು ವಿಧೇಯತೆಯನ್ನ ತೋರುತ್ತೇವಾ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನೋಡುವ ಸಲುವಾಗಿ, நாம் யுத்தத்திலே பழகும்படியும், ನಾವು ಯುದ್ಧದ ವಿದ್ಯೆಯನ್ನ ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತೆ, அப்ப சேனைகளின் கர்த்தராகிய தெய்வம் ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ದೇವರು இந்த பாவம் என்கிற அந்த வைரஸை நமக்கு விட்டு ಈ வைத்திருக்கிறார். ಪಾಪವೆಂಬ ಆ ವೈರಸ್ ಅನ್ನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? ಇಸ್ರೇಲರು ಏನು ಮಾಡಿದರು? என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல ಅಡವಿಯಲ್ಲಿ 95 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 95ನೇ ಕೀರ್ತನೆ, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆ ಸಂತತಿಯನ್ನ ನಾನು ಸಹಿಸಿಕೊಂಡು, அவர்கள் வழிவி விலகி போகிற ஜனங்கள் என்றும், ಅವರು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗುವ ಜನರೆಂಬುದಾಗಿಯೂ, என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನ ತಿಳಿಯದವರು ಎಂಬುದಾಗಿ, என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதை இல்லை என்று, ನನ್ನ ವಿಶ್ರಾಂತಿಯಲ್ಲಿ ಸೇರುವುದೇ ಇಲ್ಲವೆಂದು, என்னுடைய கோப
கோபத்திலே ஆணையிட்டேன் என்று வாசிக்கிறோம். ನಾನು ಕೋಪಗೊಂಡು ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நம்முடைய வனாந்திர வாழ்க்கை முடிய போகுது. ನಮ್ಮ ಈ ಒಂದು ಅಡವಿಯ ಅರಣ್ಯ ಜೀವಿತ ಯಾತ್ರೆ ಮುಗಿಯುತ್ತಿದೆ. வயசை வச்சில்ல, ವಯಸ್ಸನ್ನ ಇಟ್ಟಲ್ಲ, ಕಾಲங்களை பார்க்கும்போது நம்முடைய முடிவு நெருங்கி இருக்கு. ಕಾಲಗಳನ್ನ ನೋಡುವಾಗ ನಮಗೆ ಅಂತ್ಯ ಬಂದಿದೆ. நம்மளோட ಸಾಕ್ಷಿ எப்படி ಆವಿಯಾನವರು எழுதுவார்? ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕುರಿತು ಕರ್ತನು ಯಾವ ರೀತಿ ಬರೆಯುತ್ತಾನೆ? கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய மாம்சத்தை களைய, ಕರ್ತನು சிலுவையில் அறைய கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய நாமம் ಮಹಿಮೆಪಡುವುதாக. ಕರ್ತನು ತಾನೇ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. ನಾವು ಶರೀರದ ಭಾವವನ್ನ ಕಳಚುವಂತೆಯೂ ಆತ್ಮನ ಭಾವವನ್ನ ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆಯೂ ಕರ್ತನು ಸಹಾಯ ಮಾಡಲಿ. தேங்க்யூ. உண்மையாகவே ஆவிக்குரிய சிந்தை, மாம்சத்தின் சிந்தை, நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அறிந்திருக்கிறார், சைவத்தை அறிந்திருக்கிறார், அதற்குள்ளாக இடக்கூடிய எண்ணங்களை அறிந்திருக்கிறார், அவர் எண்ணத்தின் மூலமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளும் அறிந்திருக்கிறார். இவ்வளவு நேரம் கேட்ட வசனத்தின்படி நீ அழுது மனம் திரும்புவாயா இல்லையா என்பதையும் அறிந்திருக்கிறார். ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். கர்த்தர் ஒரு காரியத்தை வலியுறுத்தியிருக்கிறார். ஆவியானவர் உணர்த்துகின்ற பொழுது நீ உன்னுடைய அந்த பாவமான வைரஸ் வந்து விட்டு வெளியே வந்தால் நீ பழைப்பாய். இல்ல இன்னும் இருக்கட்டும், நான் வீட்டுக்கு போய் கழுவிக்கிறேன், தொண்ணூறு நாளை கழுவிக்குவேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது? என்ன ஆகும்? வைரஸ் என்ன ஆகும்? உன்னை சைவத்தை உருக்குலைக்கும். நீதிமுறை சொல்றாங்க, நீ சங்கத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் என்ன பண்ணுவா? ஐயோ என்று முறையிடுவாய். அந்த நிலைமை வருகின்ற வரைக்கும் நீ விட்டு மனம் கடினப்படுத்தாதபடிக்கு என்ன பண்ணுமா? நீ இப்பொழுதே அறிக்கையிட்டு விட்டு விட்டாயால் நீ சுகத்தோடு ஜீவிப்பாய். என்று சொல்ல போனா you should be live long. கர்த்தர் நீ வாழும்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். அதனால இந்த கூட்டம் இன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி நீ காலதாமம் செய்வாயானால் நோக்கு நிலைமைதான் நமக்கு நோ எனி ஆப்ஷன். கர்த்தர் நீ கடன் பிடித்து கூட்டிக் கொண்டு போகிறார், சொல்லி கொடுக்கிறார், நீ மனம் திரும்பப்பா சொல்லி கொடுக்கிறார். இன்னும் மனம் திரும்பாமல் கைதப்படுத்திக் கொண்டிருந்தாயானால் அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகிய அப்படிப்பட்ட ஆவியான ஒரு ஆளுகைக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம். நம்ம பொருளியனை வந்து கேட்ட வசனத்துக்காக ஜெபம் பண்ணோம். பொருளியனா చూపించి తండ్రి ఎలాగో దీపించాలో ఆత్మ ఫలాలు నా తండ్రి అలాగే శరీర కార్యాలు మీరు బయటపరిచావు నా తండ్రి. ఎందుకై మీకు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం. నిజానికి నా తండ్రి రెండింటి మధ్య మేము తడబడుతూనే ఉన్నాం నా తండ్రి. నాకు సరి అయిన తీర్మానం కలిగి ఇదే కాలంలో ఉన్న తండ్రి మమ్మల్ని సత్పరచుకుంటూ కృప చూపించండి, సహాయం చేయండి. తదనంతరం జరిగే నా తండ్రి కార్యాలు కూడా నీవే కృప చూపించి సహాయం చేయమని దాసులను కొన్ని బలముగా వాడుకునమని రావాల్సిన పిల్లలు యేసుక్రీస్తు వారి అమూల్యమైన నామములో ప్రార్థించి విధేయులమై వేడుకుంటున్నాము దేవా. ఆమేన్. Thank you, Anna. Thank you, Anna. Try for tea break for 15 minutes. Again, we will start the second session by 12 o'clock. For tea break.